வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க. அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய சட்னிஸ்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமான 6 சட்னி வெரைட்டிஸ் இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த வரிசையில் முதல்ல பார்க்க போகிறது பீர்க்கங்காய் தோல் சட்னி. நம்ம பீர்க்கங்காயில் குழம்பு பொரியல் கூட்டுன்னு செய்யும்போது கண்டிப்பாக தோல் சீவி தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி சீவி வைக்கிற தோலை நிறைய பேர் தூக்கி தான் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சீவி வைக்கிற தோலை பத்திரப்படுத்துங்க. அதில் செய்யலாம் ஒரு சூப்பரான சட்னி. இது ஒரே தடவையில் கலெக்ட் பண்ணுங்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு 2-3 டிஷ் செய்கிறீங்கன்னா அப்பப்போ இந்த தோலை ஒரு நல்ல கவரில் நல்லா கட்டி ஃப்ரிட்ஜில் போட்டு கலெக்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு நாள் இதை சூப்பராக சட்னியாக ஆக்கிடலாம். இதோ பீர்க்கங்காய் தோல் ரெடி. அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் 1 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணுங்க. இது லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும். இதோட ஒரு 4 இல்லைன்னா 5 பல் பூண்டு, பூண்டு லைட்டா வதங்கினதும் 2 காஞ்ச மிளகாய். இதோ காஞ்ச மிளகாய் லைட்டா வதங்கிருச்சு. இப்போ ஒரு துண்டு தேங்காய். தேங்காவை டைம் எடுத்து வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்து நல்லாவே வதக்கிக்கலாம். இது ஒரு சின்ன துண்டு புளி, இதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்க ஆரம்பிங்க. இதோ தேங்காய் நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். அது மிக்ஸி ஜார்லேயே அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ள நம்ம பீர்க்கங்காய் தோலை வதக்கிடலாம். கொஞ்சமா ஆயில் விட்டு நீங்க சேர்த்து வச்சிருக்கிற பீர்க்கங்காய் தோலை அதோட ஆட் பண்ணுங்க. இப்போ இதை நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா வதக்க ஆரம்பிங்க. இது ஓரளவுக்கு சுருண்டு கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் வதக்கணும். இதோ இது ஓரளவுக்கு சுருண்டு வந்துருச்சு. கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் வெந்திருச்சா வேகலையான்னு டவுட்டாக இருந்தால் ஒன்று எடுத்து லைட்டாக வாயில் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக அப்போ வெந்திருச்சா வேகலையான்னு தெரிஞ்சிடும். ஸோ இதை இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதை அரைச்சிங்கன்னா நம்ம சுவையான பீர்க்கங்காய் தோல் சட்னி ரெடி. ஸோ இதை மிக்சிலேருந்து பவுலுக்கு மாத்திர நேரம் வந்துருச்சு. அண்ட் சட்னியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா கேரட் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமா ஆயில் பேன்ல விடுங்க. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணுங்க. கடலைப்பருப்பு நல்லா வறுபடட்டும். கடலைப்பருப்பு வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. அடுத்ததான் நம்ம காஞ்ச மிளகாய் ஆட் பண்ண போறோம். 2 இல்லைன்னா 3 காஞ்ச மிளகாய் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியா சாப் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் கேரட்டை குட்டி குட்டியா நறுக்கி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா சேர்க்கலாம் இதுக்கு தேவையான உப்பு. கேரட் நல்லா வதங்கணும். ஸோ ஒரு மூடி போட்டு இதை கொஞ்ச நேரம் வேக விடலாம். இது
ஸோ வெங்காயம் தக்காளி கேரட் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது ஆறுனதும் அடுத்ததான் நம்ம அரைக்க போறோம். சட்னி அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். அடுத்ததான் நம்ம தாளிக்கணும். தாளிப்புக்கு கொஞ்சமா ஆயில் பேன்ல விடுங்க. இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணுங்க. கடுகு வெடிக்கட்டும். உளுந்து கொஞ்சமா கலர் மாறட்டும். கடுகு இங்க சூப்பரா வெடிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம சட்னியோட சேர்த்துடலாம். இங்க கேரட் சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது முள்ளங்கி சட்னி. ஒரு பெரிய சைஸ் முள்ளங்கி எடுத்துக்கோங்க. தோல் சீவி இதை குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண முள்ளங்கி ரெடி. இதை நம்ம கொஞ்சமா பேன்ல ஆயில் விட்டு வதக்கி எடுத்துக்க போறோம். ஸோ கொஞ்சமா ஆயில் பேன்ல விடுங்க. இதுல நீங்க கட் பண்ணி வச்சிருக்கிற முள்ளங்கியை ஆட் பண்ணுங்க. இதை இப்போ நல்லா வதக்கிக்க போறோம். முள்ளங்கி இங்க நல்லா வதங்கி சூப்பரா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் வெந்திருச்சா வேகலையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கரண்டி வச்சு உன்னை குத்தி பாருங்க, அப்ப தெரிஞ்சிரும். இது இப்ப சூப்பரா வெந்திருச்சு. அதை ஒரு பக்கம் எடுத்து வைங்க. அடுத்ததான் ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் விடுங்க. இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், உளுந்து ஓரளவுக்கு வறுபட்டதும் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 இல்லைன்னா 3 பல் பூண்டு, பெரிய பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டை லைட்டா வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு 2 இல்லைன்னா 3 காஞ்ச மிளகாய் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வதக்க ஆரம்பிங்க. இதோட நம்ம இப்போ தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே வெங்காயத்தை எவ்வளவு தூரம் வதக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க சட்னியோட டேஸ்ட் டிஃபர் ஆகும். லைட்டா வதக்குனீங்கன்னா அது ஒரு டேஸ்ட் தரும். நல்லா வதக்குனீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தரும். சட்னிக்கு எல்லாமே வதக்கி முடிச்சாச்சு. இப்போ நீங்க வதக்கி வச்சிருக்கிற எல்லாத்தையும் மிக்சியில போட்டு அரைக்க வேண்டியதுதான் பாக்கி. இதோட நீங்க ஒரு துண்டு புளி கூட ஆட் பண்ணலாம். புளிப்பு டேஸ்ட் பிடிக்கிறவங்க புளியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்தி இதை நல்லா அரைச்சுக்கலாம். நம்மளோட முள்ளங்கி சட்னி இங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்டா ஒரு சட்னி செய்யலாம். அண்ட் இந்த சட்னியில வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினான்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கனால இந்த சட்னிக்கு நாங்க கதம்ப சட்னின்னு பேர் வச்சிருக்கோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமா ஆயில் பேன்ல விடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இதில் நிலக்கடலை வறுக்க போகிறோம். ஏன்னா நிலக்கடலை தான் வறுப்படுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது ஒரு 1/4 கப் நிலக்கடலை.
நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா வறுத்துருங்க. இதோ சூப்பரா வறுபட்டுருச்சு. இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியா சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு 2 இல்லைன்னா 3 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. காரத்துக்கு காஞ்ச மிளகாய் 2 இல்லைன்னா 3 ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு கை புதினா ஆட் பண்ணுங்க. புதினா இலை நல்லா சுருண்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலை. கொத்தமல்லி ஆட் பண்ணும்போது இலை மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, காம்பையும் சேர்த்து நறுக்கி போடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இது சூப்பராக வதங்கிடுச்சு. அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணுங்க. இப்போ தக்காளியும் வதங்கணும். ஃபைனலாக தேவையான அளவு உப்பு அண்ட் உப்பு சேர்த்தீங்கன்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்க ஆரம்பிக்கும். இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். எப்பயுமே மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா சீக்கிரம் குக் ஆகிடும். இதோ சூப்பராக வதங்கிடுச்சு. அடுத்ததாக அரைக்க வேண்டியதான் பாக்கி. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றுங்க. தேவையான அளவு தண்ணி விடுங்க. நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக தாளிப்பு, கொஞ்சம் ஆயில் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கணும் அண்ட் உளுந்தும் கலர் சேஞ்ச் ஆகணும். இதோ கடுகும் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை போடுறது ரொம்ப தெரிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த சூட்லேயே கருவேப்பிலை நல்லா வதங்கிடும். இப்போ இந்த சட்னியோட மிக்ஸ் பண்ணிடலாம். இதோ நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா நாட்டு கத்திரிக்காய் சட்னி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் பேனில் ஊற்றுங்க. இதில் ஒரு 5-6 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேருங்க. இதை இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இதோட இப்போ நம்ம ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் 2 கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கியாச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதை ஒரு கொஞ்ச நேரம் வதக்குங்க. இதோ இது வதங்கியாச்சு. நம்ம கத்திரிக்காய் சேர்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இது நாட்டு கத்திரிக்காய், பச்சை கலர் கத்திரிக்காய். ஒரு 7லேருந்து 8 சாப் பண்ணி இதோட சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா வேற கத்திரிக்காய் கூட ஆட் பண்ணலாம். பட் இந்த கத்திரிக்காய் இந்த டிஷ்க்கு நல்லா இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதை வதக்கிட்டு ஒரு 2 தக்காளியை சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்க. இதை லைட்டா வதக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வதக்குங்க. இது ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதோட ஒரு 1/2 கப் பொடியா நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு புளி. அவ்வளோதாங்க மொத்த இன்க்ரீடியன்ஸ். இப்போ இதை நல்லா குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. இது இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இதை நல்லா மசிச்சு கிண்டுங்க. திரும்பியும் ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். இது இப்போ நல்லா ப்ராப்பரா குக் ஆயிடுச்சு. நல்லா கிளறி விட்டு நல்லா மசிச்சு பாருங்க. நல்லா குக் ஆயிருந்துச்சுன்னா இது நல்லா மசிஞ்சிரும். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஆறட்டும். ஆறுனோட மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்கோங்க. இது ஒரு ஆப்ஷன். இல்லைன்னா மத்து வச்சிருக்கீங்களா, ஒரு கடைங்க. இந்த சட்னி இன்னும் நல்லா இருக்கும்.
இதோ நம்ம சட்னி ரெடி. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற சட்னி சுட்ட கத்திரிக்காய் சட்னி. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. 2 கத்திரிக்காய் எடுங்க, ஸ்ட்ரெயிட்டாக தீயில சுட்டுருங்க. கத்திரிக்காயோட தோல் நல்லா கருகிற வரைக்கும் நல்லா தீயில வாட்டி எடுத்துக்க போகிறோம். கருப்பாகணும், முள்ள கருகாது, அதனால நல்லா கருக விடுங்க. தோல் இந்த மாதிரி கருகுனாதான் நல்லா வேகும், அதனால நல்லா கருக விட்டு எடுத்துக்கோங்க. இது தீயில நல்லா வாட்டி எடுத்தாச்சு. இப்போ தோல் எடுத்துடலாம். பாருங்க, தோல் தான் கருகி இருக்கும், ஆனால் உள்ள நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காயோட ஃப்ளஷ் பார்ட் மட்டும் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இதோ சுட்ட கத்திரிக்காய் ரெடி. அடுத்ததா ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் விட்டு 2 பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி அதுல போட்டு வதக்க போறோம். இதோ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நாங்கள் 2 போட்டிருக்கோம், உங்களுக்கு வேணும்னா ஜாஸ்தி போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த சட்னிக்கு தேவையான பொருளே. இப்போ அதையும் ஆற விட்டு கத்திரிக்காவையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இதோ ரொம்ப சுவையான சுட்ட கத்திரிக்காய் சட்னி ரெடி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறோம். எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.